நாம இந்தியன் நிஃப்டில மார்னிங் 9:15 இருந்து ஈவினிங் 3:30 வரை ட்ரேட் பண்றோம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இதே டைம்ல மட்டும்தான் நிஃப்டில ட்ரேட் பண்ணுவாங்களா? வாங்க பார்க்கலாம். இதை விட அதிகமான டைம்லயே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிஃப்டில ட்ரேட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வரணுங்கிறதுக்காக வேர்ல்டு மார்க்கெட்ல நிஃப்டி டாலர்ல ட்ரேட் ஆகும். இந்த இண்டெக்ஸை தான் கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லுவோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி நிஃப்டி சிங்கப்பூர்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இதை SGX நிஃப்டின்னு சொல்றோம். 2023ல இதை இந்தியாலேயே குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்றோம். அப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆன அப்புறமும் நாமளும் கிஃப்ட் நிஃப்டில ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டா முடியாது. இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிஃப்ட் நிஃப்டில ட்ரேட் பண்ண முடியாது. NRIs, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் கிஃப்ட் நிஃப்டில ட்ரேட் பண்ண முடியும். நாம கிஃப்ட் நிஃப்டியை வச்சு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியும் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.